கும்பம் ராசிக்கு 2026 ஜூன் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு ஜென்ம ராகு 7ஆம் இடத்துல கேது பாதசனி இப்படி எல்லாமே நெகட்டிவா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தொடரும் பயணம் மே மாசத்துல கூட நம்ம சொல்லியிருந்தேன். எதிர்பாராம சில நிகழ்வுகள் வாழ்க்கையில நடந்திருக்கும். குறிப்பா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவு. அது ஒரு வகையில நல்லதுதான். உங்களுக்கு தொல்லை கொடுத்த உறவு உங்களுக்கு பக்கத்தில் இல்லாம இருக்கும். ஸோ அப்படி தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில உறவுகள் சிக்கல்கள், உறவு சிக்கல்கள் போன்றவை கடந்த மே மாசத்திலே இருந்தது. இந்த ஜூன் மாசமும் ஏறத்தால அந்த மாதிரி தான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, அந்த உறவு சிக்கல்ல நீங்க வெற்றி அடைவீங்க. எதிர்பாராத வெற்றி. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க சக பணியாளர்கள், அல்லது உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கு அண்டை அயலார்கள், அல்லது உறவுகள், தாய்வழி உறவுகள், தாயார், இந்த வகையில உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில வெற்றி, அதுதான் எதிர்பாராத வெற்றி அப்படின்றது தான் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும், ஜூன் மாசத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க குரு பெயர்ச்சி. அதாவது சவால்கள் இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்கும்போது மறைமுகமாக சில நன்மையும் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால பணவரவில் உங்களுக்கு மாற்றம் வரும். வருமானம் கூடுதலாக கிடைக்கும். பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அந்த வகையில இந்த மாதம் ஒரு சில சிறப்புகளும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஜூன் மாத பலன்களை பொது பலனாக. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு கடகத்துக்கு உச்சமாகிறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதியே பயிற்சி ஆகிவிட்டது. இப்பவே குரு கடகத்துலதான் இருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. குரு உச்சம் என்பது நல்லது. என்னன்னா 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால அபிலாஷைகள் நிறைவேறும். பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பிறர்கிட்ட நீங்க பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கிறீங்கன்னாக்க அந்த பணத்தை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. சில பேர்கிட்ட ஏமாந்திருப்பீங்க கடந்த காலங்களை, அல்லது லாபமற்ற விஷயத்துல பணம் போட்டு இழந்திருப்பீங்க. அந்த வகையில உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். குறிப்பா அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்க ஜாதகத்திலே அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குனாக நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். வழக்குகள் இருக்கு, டிவோர்ஸ் கேஸ் இருக்கு, சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னா அதற்கான தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேக்சிமம் இந்த குரு பயிற்சியால இடத்துல அக்டோபர் வரலும் உச்ச குருவாகவே இருக்கிறாரு. அதுக்குள்ள உங்களுக்கு இந்த நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஜூன் மாசத்திலே அதற்கான முன்னோட்டமான மாதமாக இருக்கும். இந்த குரு 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை ஹெல்த்தை பார்த்துங்க. இந்த சனி பகவான் பாத சனியாக இருக்கு 2ஆம் பாவகத்துல. சனி ஆனா ரேவதி நட்சத்திர சாரத்துக்கு வந்துருச்சு. ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதனும் ஆட்சி பெற்று ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரலும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி வரலும் இருக்கும். அப்போ ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கிறது தொழில் கூட்டாண்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அதே போல இந்த புதனோட நட்சத்திரத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில இடமாற்றமும் சில பேருக்குலாம் ஏற்படும். வேலை மாறுதல்களும் சில பேருக்கு ஏற்படும். புதிதாக கத்துக்கொண்டு அதன் மூலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. பணவரவை கொடுத்தாலும் கொஞ்சம் விரயத்தையுமே கொடுக்கும். சனியை பொறுத்துள்ள 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால. ஆனா சுப விரயமா இருக்கும். இந்த குருவோட 9வது பார்வை இந்த சனிக்கு இருக்கு. தன் வீட்டையே பார்க்கிறாரு 2ஆம் பாவகத்தை. அதனால சுப விரயங்கள் ஏற்படும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுபகாரியங்கள் நீங்க கலந்துக்கிறது, பிள்ளைகள் வகையில சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அந்த வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள், பேச்சுவார்த்தை போன்றவையெல்லாம் நடக்கும். திருமணமே கூட சில பேருக்குலாம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடந்த காலங்களில் வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் போன்றவையும் நடக்கும். அல்லது மறுமணத்திற்கான வரன்கள் போகும். அதுல சிலது செட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்க ஜாதகப்படி திருமணம் ஆகக்கூடிய தசா புக்தி அல்லது அந்தரம் நடக்குதுனாக
இந்த நேரத்துல வந்து கோச்சாரமும் சிறப்பா இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே போல இந்த 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த எதிர்ப்பாளினுடைய நட்போ புதிய உறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த புதிய உறவு ஏறத்தாலும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவா மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு கைடா கூட இருக்கும். ஒரு ஆத்மாத்மான ஒரு குருவை கூட நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு நாள் கருத்து வேறுபாடு இருக்கும். அது வந்து மேக்சிமம் இந்த கருத்து வேறுபாடுன்றது உறவுகளாலதான் இருக்கும். ஏன்னா இந்த சூரியன் வந்து முதல் 15 நாள் 4ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த 4ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாவே உடல்நல சின்ன சின்ன தொந்தரவு வரும். உறவுகளோட சில பிரச்சனைகளும் வந்து போகும். தாய்வழி உறவுகள், தாயார் வகையில கூட சில மன வருத்தங்கள், அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகளால கூட சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளும் அந்த கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். ஏன்னா ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறதுனால எது சரி எது தவறுன்னு முடிவெடுப்பதில் குழப்பங்கள் இருக்கும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அடையாளம் காண்பதில் ஒரு சிரமம் இருக்கும். தவறானதை நம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கேள்வியை கேட்காம நம்புவீங்க. ஆனா ஒரு சரியான இடத்துல நிறைய கேள்வி கேட்டு நம்பாம வரக்கூடிய வாய்ப்பை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ராகு ராசியிலையும் கேது 7ஆம் இடத்துல இருந்தா இது கடந்த காலங்கள்லயுமே ஏற்பட்டிருக்கும். இந்த மாசமும் அதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஆராய்ந்து ஒரு வெல்விஷரை வச்சு அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்புறது நல்லது, பழகிறதுமே நல்லது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு டிட்டாச்மெண்ட், கணவன் மனைவிக்குள் ஏற்கனவே சில பேர்ல பிரிஞ்சிருப்பீங்க, வாழ்க்கை துணைவரை விட்டு விலகி வந்திருப்பீங்க, மீண்டும் சேரலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கஷ்டம் இருக்கு, சேர்றதுல சிரமங்கள் இருக்கு, வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து சுயசாரத்திலேயே இருக்கு, சதயம் நட்சத்திரத்துல, கேது வந்து மகம் நட்சத்திரம் சுயசாரத்திலே இருக்கு. இந்த சுயசாரம் மாறுறவர்களும் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இதை போன மாசமும் அதை சொல்லியிருப்பேன். அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் வரலும் சுயசாரத்திலே இருக்கு. அதுக்கப்புறம் நட்சத்திர மாற்றம் ராகு ஏற்படுது. அந்த வகையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. மேக்சிமம் டிசம்பர் மாசத்துக்கு மேல வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள், பிரிந்திருக்கிறவங்க, தற்காலிகமாக பிரிந்திருக்கிறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பருக்கு பிறகு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா அது வரலும் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். சூரியன் வந்து ஜூன் 15ஆம் தேதி 5ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வந்துருது. சோ 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை. திடீர்னு வருமானம் வரும், கடனை கொஞ்சம் கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். பழைய கடனை கட்டுறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. சில பேருக்கு வருமானமே கூடுதலாக கூட கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானமே கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நிலுவைத் தொகையோ அல்லது பிறர் கொடுக்க வேண்டிய பணமோ கைக்கு வந்து அந்த பணத்தை கடனுக்கு செலுத்துவீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. 5ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா கோபம், டென்ஷன் இதெல்லாம் வரும். கோபம், டென்ஷனை தவிர்க்கணும். மேலும் பிள்ளைகள் வகையில சில செலவுகள், பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகளும் வரும். அதனால கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. குழந்தைகளாக இருந்தா அவங்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க மாதத்தோட பிற்பகுதியில. குறிப்பா உறவுகளால் வரக்கூடிய சிக்கலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விலகி இருப்பீங்க. அதன் மூலம் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுவுமே நல்லதுதான். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 5ஆம் பாவகத்துக்கு போறது. அடுத்தது மாதத்தோட பிற்பகுதியில ஜூன் 23ஆம் தேதி புதன் 6ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 6இல் புதன், குரு, சுக்கிரன் இதெல்லாம் வந்து மாதத்தோட கடைசியில வந்துடுறதுனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக எதிரியா தான் இருப்பாங்க. உங்க கூடவே நல்லா பழகிக்கிட்டு உங்களால ஆதாயம் அடையக்கூடிய எதிரியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு ஏமாறுறது, அவங்க உதவி செஞ்சுட்டு தேவையில்லாத பிரச்சனையை சம்பாதிக்கிறது. ஆனா இவங்களாலதான் வந்துச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியாமையே இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ஜூன் 20ஆம் தேதி வரலும் 3ஆம் பாவகத்திலே இருக்கும். நிறைய முயற்சி செய்வீங்க, சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. அதே போல திடீர்னு வந்து வருமானமும் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும், ஆர்டர்கள் வரும். சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேர் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு புதிய கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புதிய கடன் வாங்குறதுல எச்சரிக்கையா இருங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். அதே போல இருக்கிற கடனை குறைக்கிறதுக்கான முயற்சிகளும் செய்வீங்க, அதற்கான பணமும் வரும். சோ அந்த வகையில வந்து இந்த மாதம் வந்து ஒரு சில சிறப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பாகவே படிப்பீங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்கும்.
அதே போல உயர்கல்வி சேரக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க விரும்பிய கோர்ஸே கூட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் நீங்க விரும்பிய கோர்ஸ் சேரத்துக்கான சான்சஸ் உண்டு. கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நட்பு அல்லது ஒரு எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்படும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் மாதத்தோட முதல் பகுதியில. 3வது நபருடைய இன்டர்ஃபியரை உங்க வாழ்க்கையில தவிர்த்துருங்க. நீங்களும் இன்னொரு ஃபேமிலியில போயிட்டு கருத்து சொல்லாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ப்ரொமோஷனோ அல்லது இடமாற்றமோ எதிர்பார்க்கறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சத்ரு ஜெயம் ஏற்படும். எதிரிகளை வெல்வீங்க. நோய்க்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடுமையான முயற்சியின் மூலம் வெற்றிகள் ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் வருமானம் கூட வரும். கடனை வந்து குறைப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து திடீர்னு வருமானமும் வரும். பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் நிறையவே வரும். ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகள் வகையில சுபகாரியத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். சில பேர் உங்களை நம்பி ஏமாத்துவாங்க. அதை யார் ஏமாத்துனாங்கன்றதை புரிஞ்சுக்குவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிங்க கிட்ட பகச்சிக்காம முறைச்சிக்காம இருக்கணும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. வீட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாத இருக்கீங்கன்னாக்க திருமணத்திற்கான வரன் வந்து செட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சிக்கல்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருப்பீங்க. ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு 6ஆம் பாவகத்துல வர்றதுனால சில பேருக்கு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா அதுல ஒரு வெற்றியோ அல்லது அதுல ஒரு தீர்ப்போ கிடைக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த டிசம்பர் மாசம் வரலும் பொறுமையா இருங்க. வேற எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள் கூட சில கருத்து வேறுபாடு வந்து போகும். ஒரே வீட்டுல ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். சில உறவுகளால சில மனக்கசப்புகள் வரும். குறிப்பா வந்து பெற்றோர்களின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். பெற்றோர்கள் வகையில கூட உங்களுக்கு மன வருத்தம், தாயாரால் மன வருத்தம் அல்லது தாய் வழி சொந்தங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அந்த வகையில நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையிலையும் மன வருத்தங்கள் மாதத்தோட பிற்பகுதியிலே ஏற்படும். ஸோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்குமே இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனா அதெல்லாம் வந்து வெற்றிகரமா சமாளிப்பீங்க. எது அபிலாஷைகள் கடுமையான முயற்சிக்கு பிறகு நிறைவேறும். அந்த வகையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அட்டன் பண்ற இன்டர்வியூ, சுபகாரியத்துக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அனுமன் சாலிசா படிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி சனிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. காரிய ஜெயம், சத்ரு ஜெயம் இதெல்லாமே ஏற்படும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு கலவையான மாதம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்றி, வணக்கம்.